அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தொட்ட காரியம் அனைத்தும் மின்னல் வேகத்தில் வெற்றி பெற, கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்க, உங்களுக்கு தொல்லை கொடுக்கும் நபர் உங்களை விட்டு விலக 27 முறை இதை சொல்லுங்கள் போதும். நம்ம யூடியூப் சேனல்ல காரிய தடைகள் நீங்கவும், எதிரிகள் தொல்லை விலகவும் நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான சக்தி மிக்க ஒரு திருநாம ஜப முறை. திருநாமம் அப்படின்றது இறைவனுடைய திருப்பெயர்னு அர்த்தம். இறைவனுடைய பெயரை சொல்வதற்கோ எழுதுவதற்கோ எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருப்பெயரை உச்சரிக்க போறவங்களுக்கும் எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. எல்லாருமே தாராளமாக நம்ம ஃபாலோ பண்ணலாம். சில பேருக்கெல்லாம் ஒரு சின்ன காரியத்தை எடுத்தாலும் கூட நிறைய தடைகள் தடங்கல்களை ஃபேஸ் பண்ணுவாங்க. அதே போல குடும்ப வாழ்க்கையில, ஒர்க் பண்ற இடத்துல, பிசினஸ் பண்ற இடத்துல யாராவது நமக்கு தொந்தரவுகள் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட நபரும் நம்முடைய வாழ்க்கையில் வராமல் இருக்க அற்புதமான ஒரு திருநாமத்தை பார்க்க போறோம். ஆற்றல் மிக்க அந்த திருநாமத்தை எப்படி எந்த நேரத்தில் சொல்லணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல இந்த திருநாம ஜபத்தை செய்ய போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லை. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கூட கிடையாதுங்க. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் இல்ல, வேற எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். டைமிங்ஸ் பார்த்தோம்னா தினமும் மாலை 7 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் இந்த திருநாமத்தை 27 முறை நீங்க சொல்லலாம். காலை நேரத்தில் இந்த திருநாமத்தை ஜபிப்பதை காட்டிலும் மாலை 7 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்தில் சொல்வதுதான் முழுமையான பலன்களை விரைவாக நமக்கு கொடுக்கும். எந்த ஒரு குறிப்பிட்ட கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்னு மனசுல நினைச்சிட்டே இந்த திருநாமத்தை உச்சரிக்க வேண்டாம். எந்த ஒரு எதிர்பார்ப்புகளும் இல்லாமல், கோரிக்கைகள் வைக்காமல் இந்த திருநாமத்தை நம்ம ஜபம் செய்யணும். நீங்க வீட்டில இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு நீங்க இருக்கும் இடத்திலிருந்தே இந்த திருநாமத்தை உச்சரிக்கலாம். ஸ்ரீ வராகி அன்னையினுடைய அற்புதமான திருநாமத்தை தாங்க இப்ப நம்ம பார்க்க போறோம். தினமும் நீங்க முகம் கழுவிட்டு, ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு, பிரஷ் பண்ணிட்டு, பல் துலக்கிட்டு இந்த திருநாமத்தை சொன்னாலே போதும். அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. ஒரு நாளைக்கு 27 முறை 27 டைம்ஸ்னு தினமும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். இத்தனை நாட்களுக்கு தான் சொல்லணும்னு கிடையாதுங்க. தினமுமே இந்த திருநாமத்தை நம்ம உச்சரிக்கணும். ஒரு நல்ல தெய்வீக கவசமும் நமக்கு உருவாகும். சரி, வாங்க நாம் சொல்ல வேண்டிய அந்த திருநாமம் என்னன்றதை பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. ஓம் க்ளீம் உன்மத்த பைரவி வாராகி நமக. ஓம் க்ளீம் உன்மத்த பைரவி வாராகி நமக. ஓம் க்ளீம் உன்மத்த பைரவி வாராகி நமக. அவ்வளவுதாங்க இந்த திருநாமம். இப்ப நம்ம பார்த்ததை போல தினமும் இந்த திருப்பெயரை சொல்லி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக சில முக்கியமான பணவசியம் மற்றும் நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருட்களை பற்றி பார்க்க போறோம். முதலாவதாக தாமரை திரவியம். தாமரை மலர்னாலே அது மகாலட்சுமி தாயாருக்கு உரியது. அதிரடியான பணவரவையும் மகாலட்சுமி கடாட்சத்தையும் தரக்கூடியது இந்த தாமரை திரவியம். இந்த லோட்டஸ் ஆயில எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதனுடைய பலன்களை ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். நீண்ட நாட்களாக நம்ம வீட்டில் இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். என்னுடைய சொந்த அனுபவத்தில் சொல்றேங்க. முதல் விஷயம், அபாரமான பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும். பணவரவில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கும். சில பேருக்கு பணவரவு இருந்தாலும் அந்த பணம் வீட்டில் தங்குவதில் சில பிரச்சனைகள் இருக்கும். அனாவசியமான செலவுகள், வீண் மருத்துவ செலவுகள்னு தொடர்ந்து ஏதாவது செலவுகள் வந்துகிட்டே இருக்கும். அப்படிப்பட்டவங்களும் இந்த தாமரை திரவியத்தை பயன்படுத்தும் போது வீண் செலவுகள், மருத்துவ செலவுகள் அனைத்தும் கட்டுப்படும். அதிகமான கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க, அடிக்கடி நகைகள் அடமானம் போகுதுன்னு நினைக்கிறவங்க, அடகு வைத்த நகைகளை மீட்க முடியாம இருக்கிறவங்க இந்த தாமரை திரவியத்தை பயன்படுத்தி பாருங்க. கடன் மொத்தமும் தீர்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும். அடகு வைத்த நகைகளை மீட்பதன் மட்டும் கிடையாதுங்க, புதிய தங்க நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உருவாகும். இந்த தாமரை திரவியத்தை எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தோம்னா, வீட்டில் நீங்க வழக்கமாக ஏற்றக்கூடிய எந்த விளக்காக இருந்தாலும் சரி, காமாட்சி
மீனாட்சி அம்மன் விளக்கு, அகல் விளக்கு, பாவை விளக்குன்னு எந்த விளக்காக இருந்தாலும் அதில் இருக்கும் எண்ணெய் அல்லது நெய்யில் 3 முதல் 5 சொட்டுகள் இந்த தாமரை திரவியத்தை சேர்த்து நீங்க விளக்கேத்தி பாருங்க. பூரணமான பலன்களை நம்மால் பெற முடியும். வாரத்துல 2 நாட்கள் இதை நம்ம பயன்படுத்தினாலே போதும். ஒரு பாட்டில் நீங்க வாங்கி பயன்படுத்தி பாருங்க. இதற்கு மேல நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. இரண்டாவதாக நம்ம பார்ப்பது லாவெண்டர் திரவியம், லாவெண்டர் ஆயில். வீடு துடைக்கும் தண்ணீர்ல 5 சொட்டுகள் இந்த லாவெண்டர் ஆயிலை சேர்த்து நீங்க வீட்டை துடைச்சு பாருங்க. வீட்டிற்கே ஒரு நல்ல புத்துணர்ச்சி கிடைக்கும். தடைப்பட்டு கொண்டிருக்கும் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறும். சில வீடுகள்ல பார்த்தோம்னா காரணமே இல்லாமல் சில பேருக்கெல்லாம் அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போய்கிட்டே இருக்கும். குடும்பத்துல அடிக்கடி சண்டை சச்சரவுகள் வந்துகிட்டே இருக்கும். அப்படிப்பட்டவங்க இந்த லாவெண்டர் திரவியத்தை பயன்படுத்தும் போது குடும்ப உறுப்பினர்களிடையே மன நிம்மதி ஏற்படும். கண் திருஷ்டி, ஏவல் பில்லி, சூனியம், போட்டி பொறாமைகளால் ஏற்படக்கூடிய எந்த ஒரு கெட்ட எண்ணமும் கெட்ட அதிர்வுகளும் வீட்டுல நெருங்கவே முடியாதுங்க. வாரத்தில் 1 நாள் அல்லது 2 நாட்கள் இந்த லாவெண்டர் ஆயிலை பயன்படுத்தினாலே போதும். அடுத்ததாக நாம் பார்ப்பது நாம் நினைத்ததை அப்படியே நடத்தி காட்டக்கூடிய ஏறு சிங்கி மூலிகை கட்டை. வீட்டில் ஏறு சிங்கி இருந்தாலே அனைத்து விதமான ஏற்றங்களையும் அது கொடுக்கும். விரதமிருந்து சாப நிவர்த்தி செஞ்சு இந்த ஏறு சிங்கி கட்டையை நம்ம எடுக்கிறோம். அதீதமான வசிய சக்தியும் ஆகர்ஷண சக்தியும் கொண்டது. ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே தினமும் வெறும் 5 நிமிடங்கள் இந்த கட்டையை உங்களுடைய வலது கையில ரைட் ஹேண்ட்ல அதை நீங்க புடிச்சுக்கிட்டு உங்களுடைய கோரிக்கை அல்லது தேவை எதுவோ அது உடனே நிறைவேறணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனை செஞ்சுட்டு வந்தாலே போதும். உங்களுடைய அந்த கோரிக்கை அதிசயத்தக்க வழியில் மின்னல் வேகத்தில் நிறைவேறும். ஒரு மந்திரக்கோல் போல இந்த ஏறு சிங்கி கட்டை நமக்கு பலனை கொடுக்கும். இந்த கட்டையை தொடர்ந்து நீங்க கையில பிடிக்கும் போதே ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனை ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்ததாக நாம் பார்ப்பது உறவு முறைகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கும் ரோஸ் குவார்ட்ஸ்கள். ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணக்கூடிய கல் இது. கணவன் மனைவி, உண்மையான காதலர்கள், நண்பர்கள், நெருங்கிய உறவினர்கள்னு உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் இந்த கல்லை நீங்க பயன்படுத்தலாம். அதே போல நீங்க பேரண்ட்ஸா இருக்கீங்க, பெற்றோர்களா இருக்கீங்க, பசங்க உங்க பேச்ச கேட்க மாட்டேங்கிறாங்கன்னா அவர்களுக்காகவும் இந்த கல்லை நீங்க யூஸ் பண்ணலாம். அதே போல ஒரு ஆபீஸ்ல நீங்க ஒர்க் பண்றீங்க, அங்க இருக்கக்கூடிய உயர் அதிகாரி உங்களுடைய உழைப்பை அங்கீகாரம் செய்ய மாட்டேங்கிறாங்க, உங்களை சரியா நடத்த மாட்டேங்கிறாங்கன்ற பட்சத்துல அவர்களுக்காக இந்த கல்லை நீங்க யூஸ் பண்ணலாம். எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தோம்னா ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய வலது உள்ளங்கைக்குள்ள ரைட் ஹேண்ட் உள்ளங்கையில இந்த ரோஸ் குவார்ட்ஸ் கல்லை வச்சுட்டு விரல்களால மூடி ஃபர்ஸ்ட் அமைதியா உட்காருங்க. பிறகு அந்த நபருடைய பெயரை சொல்லி வசி வசின்னு நம்ம சொல்லணும். உதாரணத்திற்கு அந்த நபருடைய பெயர் ராஜான்னு இருக்கிற பட்சத்துல ராஜா வசி வசி, ராணின்னு இருக்கிற பட்சத்துல ராணி வசி வசி. இது போல ஒரு நாளைக்கு 10 நிமிடங்கள்னு 48 நாளைக்கு இதை நீங்க பயன்படுத்திட்டு வரணும். உண்மையான அன்பு, காதல், பாசம் மற்றும் புரிதலை தரக்கூடியது இந்த ரோஸ் குவார்ட்ஸ்கள். இப்ப நம்ம பார்த்த பொருட்களுடன் இன்னமும் சில முக்கியமான தாந்திரிக பொருட்கள் இருக்குங்க. இவை அனைத்தையும் வியாபார நோக்கத்திற்காக நம்ம செய்யறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஒரிஜினலான இந்த தாந்திரிக பொருட்கள் கிடைக்கணும், அதன் மூலமாக நல்ல பலன்கள் பெறணும்ன்றதுக்காக தாங்க இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை, பௌர்ணமி மற்றும் சில குறிப்பிட்ட விசேஷ நாட்கள்ல இந்த பொருட்களை வராகி அம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுக்கறதுனால இதனுடைய பலன்கள் பல மடங்காக பெருகி நமக்கு கிடைக்குதுங்க. நேற்றைய தினம் ஆடி பெருக்கன்னைக்கு சிறப்பு பூஜை நம்ம செய்தோம். அந்த பொருட்களை தாங்க இப்ப நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க புக் பண்ணிருக்கீங்க. இந்த தெய்வீக பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.